ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். நீதிமொழிகள் 29:25. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட தன்னுடைய பிள்ளைகளோடு கூட மீண்டும் மீண்டும் பேசுகின்ற ஒரு வார்த்தை, பயப்பட வேண்டாம் என்று. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இதோ இந்த புதிய மாதத்தில் கடந்த 10 மாதங்கள் நம்ம தாண்டி இந்த 11வது மாதத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் திரும்ப நம்மளோடு கூட சொல்லுகின்ற ஒரு காரியம் என்னென்னா, பயப்படாதீங்க. எந்த ஒரு எகிப்தரை பார்த்து பயப்படாதீங்க. இன்று காண்கிற எகிப்தரை நீங்கள் காண மாட்டீங்க. கோலியாத்தை பார்த்து பயப்படாதீங்க. வறட்சியை பார்த்து, வியாதியை பார்த்து, சத்துருவை பார்த்து, சோதனையை பார்த்து, கடகாரனை பார்த்து, யாரை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு துணைன்னு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். இவர்களுக்கு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு கண்ணியை வரவைக்கு, அதாவது உங்களுக்கு அது மரணத்தை கொண்டு வரும் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று நம்ம அநேக நிலைகளில், அநேக சூழ்நிலைகளில் அநேகருக்கு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, கடன்காரனுக்கு பயப்படுறோம், இஎம்ஐக்காரனுக்கு பயப்படுறோம், நம்ம ஆஃபீஸர்ஸ்க்கு பயப்படுறோம், நம்ம வேலை செய்கிற அதிகாரிகளுக்கு பயப்படுறோம். அநேக இடங்களில் நம்ம பயந்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயந்தது போதும், பயப்படாதீங்க. இன்றைக்கி அநேக பேர் கடனை பார்த்து பயந்து, எதிர்காலத்தை பார்த்து பயந்து, வியாதியை கண்டு பயந்து, சூழ்நிலைகளை, கணவருக்கு, இவருக்கு, அவங்களுக்கு, இவங்களுக்கு பயந்து பயந்து நிறைய பேர் செத்து போனவங்களை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் சூசைடு பண்ணிக்கிட்டவங்கள பார்க்குறோம். இது கண்ணியை வரவிக்கும், மரணத்தை கொண்டு வரும். ஆனால் வசனம் சொல்லு, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நான் இந்த புதிய மாதத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கேட்டு கர்த்தருக்கு நம்ம பயப்படும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா விதமான மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் அவரை நம்பும் பொழுது அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, பயப்படாது இருங்க. மனுஷனுக்கோ சூழ்நிலைகளுக்கோ இந்த உலகத்துக்கோ உலகத்தில் காணப்படுகிற எந்த நிலைக்கும் பயப்படாதீங்க. அது உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரும். கர்த்தருக்கு நீங்கள் பயப்பட்டீங்கன்னா அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் என்று சொல்லி ஆண்டவரே, எங்களோடு கூட இடைப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரே நாங்கள் பயப்படாமல் இருந்து ஆண்டவரே உமக்கு மாத்திரம் நாங்கள் பயப்பட்டு ஆண்டவரே உயர்ந்த ஆசீர்வாதத்தையும் உயர்ந்த இடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள என் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.